வணக்கம். இன்னைக்கு இந்த புதுவிதமான ஸ்வீட் வெரைட்டியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஆழாக்கு கவுனி ரைஸ் எடுத்து ஒரு 4 மணி நேரம் ஊற போட்டுருங்க. அரிசி ஊறினதும் தண்ணியை வடிச்சிட்டு இது போல் ஒரு துணியில் போட்டு தண்ணி ஃபுல்லாக சுற்றுற அளவுக்கு ஆற விட்டுருங்க. இந்த அரிசியை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஜலிச்ச அரிசி மாவு எனக்கு ஒரு 2 கப்பு கிடச்சிருக்கு. ஒரு பவுலில் 1/4 கப் சர்க்கரை, கொஞ்சம் சால்ட் போட்டு தண்ணியை விட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த கொதிக்கிற தண்ணியை இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை சின்ன சின்ன பால்ஸாக மேக் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் ஒரு ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பால்ஸ் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம சைடில் ஒரு பாத்திரம் வச்சு பால் ஒரு 1/2 லிட்டர் ஊற்றி காய வச்சிடலாம். பால் கொதி வந்ததும் மில்க் மேட் ஒரு 1/4 கப்பு அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். இது போல் மில்க் மேட் ஊற்றும்போது டேஸ்ட் நல்லா இருக்குங்க இந்த ஸ்வீட்க்கு. பால் நல்லா பாதியாகிற அளவுக்கு சுண்ட வச்சுட்டு ஒரு 1/4 கப்பு சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஆவியில் வச்சு எடுத்த பால்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த ரைஸ் பால்ஸும் மில்க்கும் நல்லா மெர்ஜாகி ஒரு பாயாசம் பதத்துக்கு வரும். பாருங்க, நம்ம புது ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். இப்போ வெள்ளரி விதைகளை நெய்யில் கொஞ்சம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதை அப்படியே அந்த ஸ்வீட் மேலே தூவி ரிமைனிங் இருக்கிற நெய்யெல்லாம் அது மேலே விட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த நியூ ஸ்வீட் வெரைட்டியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.